வணக்கம் நண்பர்களே, நான் ஆக்னஸ் Me&Macrame சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் மெக்ரமி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல உட்டன் டவல், அதாவது மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சின்ன கொம்புன்னு வச்சுக்கலாமே. நான் வச்சுருக்கிறதுல பார்த்தோன்னா இந்த எட்ஜஸில் டிசைன் போட்டிருக்காங்க, அப்படி இல்லாமல் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இதுக்கு பதிலாக மர வேலையில் யூஸ் பண்ணுற ரீப்பர் வச்சு கூட நான் சில மெக்ரமி வால் ஹேங்கிங்ஸ்லாம் செய்திருக்கேன். அதோட ஷேப் சிலிண்ட்ரிக்கலாக இல்லை அப்படின்னாலும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியாது. சிலர் மரத்துலேருந்து எடுக்கிற பிரான்ச்சஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை நம்ம உளுத்து போன மரம் அதிலெல்லாம் செய்கிறது சேஃப் கிடையாது, ஏன்னா அது உடஞ்சி போயிடும். உங்களுக்கு ஏதாவது வுட்டோட ஷேப் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை அறுத்து, அதாவது பச்சையாக இருக்கும் போதே மரத்துலேருந்தே எடுத்து அதை காய வச்சு ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னும் சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் பிளாஸ்டிக் பைப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த ஷாப்பிங் பேக்கில் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற பிளாஸ்டிக்கோ இல்லை அது இல்லை மரத்தில் இருந்தாலும் அதை வச்சு கூட செய்யலாம். அடுத்தது உட்டன் ரிங்ஸ். இந்த ரிங்ஸ் வேறு வேறு சைஸ்லலாம் கிடைக்கும். இது நம்ம மெக்ரமியில் பேக் செய்கிறதுக்கு இல்லைனா ஏதாவது ஹேங் பண்ணுற மாதிரி உள்ள ப்ராஜெக்ட் செய்தோன்னா அதில் ஹேங் பண்ணுறதுக்கு தேவையான ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அலுமினியம் ஹூப்ஸ். இந்த ஹூப்ஸ் பார்த்தோன்னா பெரிய சைஸ் ரவுண்டில் இருக்கும். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இது அலுமினியமில் உள்ளது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் உள்ளது. பிளாஸ்டிக்கில் உள்ளது பேக் ஹேண்டிலாக வாங்கினேன்னா பேக் ஹேண்டிலுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது சர்க்கிளான ப்ராஜெக்ட் செய்தோம் அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் எம்ப்ராய்டரி ஹூப் கிடைக்கும்ல, அதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது. ஒருவேளை நமக்கு சைஸ் கிடைக்கல அப்படின்னா எம்ப்ராய்டரி ஹூப்புக்கு போகலாம். எம்ப்ராய்டரி ஹூப்லேயுமே நம்மளோட எவ்வளோ காசு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து குவாலிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நல்ல குவாலிட்டி ஒன்று ப்ராடக்ட் தேவை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உட்டன் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பிளாஸ்டிக்கில் கூட கிடைக்குது. இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது, கலர்ஸ்லேருந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது டார்க் ப்ரௌன், அதே போல் நம்ம அந்த லைட் ப்ரௌன் பார்த்தோம். இதில் பார்த்தோன்னா அந்த ஹோல்லையும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒல்லியானதும் இருக்குது, பெருசானதும் இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இதை நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கோம், டேப், சிசர்ஸ். கோம் பார்த்தோன்னா இது இரும்பில் உள்ளது. நான் குவில்லிங்க்கு யூஸ் பண்ணுறது இதில் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லாமல் நம்மளோட ரெகுலர் சீப்லேயுமே ஒரு 2-3 சைஸ் வச்சுருந்தோன்னா ஃபஸ்ட்டு த்ரெட்டை நம்மளோட பெரிய சைஸ் சீப்பில் வச்சு சீவிக்கலாம். அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் சீப்பு, அப்புறம் இன்னும் சின்ன பல்லு உள்ள சீப்பு, அப்படி நம்ம செய்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது. அப்புறம் டேப் பார்த்தோன்னா சில நேரம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும், அப்போ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிசர்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்புறம் கடைசியாக நமக்கு ரொம்ப முக்கியமாக மெக்ரமி செய்கிறதுக்கு தேவையான பொருள் த்ரெட். இந்த த்ரெட்டில் பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதோட டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மெக்ரமி உங்களோட வீட்டில் உள்ள தேவைக்காக செய்கிற ஒரு சின்ன ப்ராஜெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு கூட இந்த மெக்ரமி கலையை நீங்கள் படிச்சுட்டு உபயோகப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.